ஸ்ரீ விநாயகர் புராணம் 17ஆம் பகுதி. சிரம்பை காசிக்கு வருவதற்கு முன்பே மகோற்கடன் அங்கு சென்று சேர்ந்து விட்டார். அவர் காசிராஜனுடன் அரண்மனைக்குள் நுழைய முயன்ற போது தேவாந்தக நராந்தகரால் ஏவப்பட்ட கூடன் என்ற அசுரன் ஒரு பெரும் பாறையாக மாறி அரண்மனை முன்வந்து வாசலை அடைத்து விட்டான். காசிராஜனுக்கு பயம் தொற்றிக் கொண்டது. மகோற்கடன் இதற்கெல்லாம் அஞ்சுபவரா என்ன? காசிராஜா, இது பாறை அல்ல, தேவாந்தக நராந்தகரால் ஏவப்பட்ட அசுரன் பாறையாக மாறி இங்கே நம்மை வழிமறிக்கிறான். நம் பின்னால் 1000 வீரர்கள் உள்ளனர். இவர்களை கொண்டு 1000 தேங்காய்களை இந்த பாறை மீது வீசச் செய் என்றார். உடனடியாக தேங்காய்களை கொண்டு வரச் செய்தான் காசிராஜன். எல்லா வீரரும் ஆளுக்கொன்றாக தேங்காய்களை பாறையில் வீசி எறிந்தனர். பாறை தவிடு பொடியாகிவிட்டது. இதிலிருந்துதான் விநாயகருக்கு விடலை எனப்படும் சிதறுகாய் போடும் வழக்கம் உருவானது. சிதறுகாயின் நோக்கம் நாம் எடுத்துக்கொண்ட செயலை தங்கு தடையின்றி முடிக்கத்தான். குறிப்பாக மாணவர்கள் எந்த தடையும் இல்லாமல் தேர்வெழுதவே சிதறுகாய் அடிக்கிறார்கள். பின்னர் அவர்கள் அரண்மனைக்குள் சென்றனர். அரண்மனையில் இருந்த புரோகிதரான தர்மதத்தர் என்பவர் மகோற்கடனை வரவேற்றார். மகோற்கடன் எப்படி கணபதியின் அவதாரமோ அதுபோல் தர்மதத்தர் பிரம்மதேவரின் அவதாரமாவார். அவர் பூமியில் பிறந்திருக்கும் விநாயகரான மகோற்கடரை வணங்கும் நோக்கத்திலும் மற்றொரு முக்கிய நோக்கத்துடனும் முதல் ஆளாக வரவேற்பு கொடுத்தார். மகோற்கடன் சிறுவன் அல்லவா? அரண்மனை தோட்டத்தில் அமைச்சர்கள், அதிகாரிகள், குழந்தைகள், காசிராஜன் மகன் திருமணத்திற்கு வந்திருந்த உறவுக்கார குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்ததை பார்த்தார். காசிராஜனிடம் கூறிவிட்டு அவர்களோடு விளையாடும் ஆசையில் அங்கே ஓடிவிட்டார். தருமதத்தர் அறிவு வாய்ந்த புரோகிதர், வயதில் பெரியவர், வேத அறிவில் அவரை மிஞ்ச யாருமில்லை என்று கூறும் அளவு அற்புதமானவர். அப்படிப்பட்ட அறிவு ஜீவி சிறுவனான மகோற்கடரை ஏன் இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வரவேற்றார் என காசிராஜன் ஆச்சரியப்பட்டான். விஷயம் இதுதான். தர்மதத்தருக்கு 2 மகள்கள் இருந்தனர். ஒருத்தி சித்தி, மற்றொருத்தி புத்தி. இந்த பெண்களை மகோற்கடனுக்கு திருமணம் முடித்துவிட வேண்டும் என்பது அவரது விருப்பம். இந்த விருப்பத்தை தர்மதத்தர் காசிராஜனிடம் தெரிவித்தார். அவனும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தான். காசிராஜனின் மகள் திருமணத்திற்கு முன்னதாகவே இவர்களது திருமணத்தை நடத்திவிட முடிவெடுத்தனர். உடனே தர்மதத்தர் விளையாடி கொண்டிருந்த மகோற்கடனை நோக்கி சென்றார். மகோற்கடரே, தங்கள் தந்தை கஷ்யபரும் நானும் நெருங்கிய நண்பர்கள். எனக்கு சித்தி, புத்தி என்ற மகள்கள் உள்ளனர். தாங்கள் மிக உயர்ந்தவர் என்பதை நான் அறிவேன். தங்களுக்கு என் திருமகள்களை திருமணம் முடித்து வைக்க ஆசைப்படுகிறேன். தாங்கள் எனது ஆசிரமத்திற்கு எழுந்தருள வேண்டும் என்றார். மகோற்கடரும் இதற்கு சம்மதித்து புறப்பட்டார். இந்த நேரத்தில் தான் சிரம்பை வந்து சேர்ந்தாள். அவளுக்கு தெரியும் மகோற்கடனை அவ்வளவு எளிதில் தன்னால் ஜெயிக்க முடியாது என்று. எனவே மணமகனுக்கு அலங்காரம் செய்யும் பணிப்பெண் போல வேஷம் தரித்து, மகோற்கடரே, தங்களுக்கு வாசனை திரவியங்களை பூசி நீராட்ட வந்திருக்கிறேன். தாங்கள் நீராட்ட அறைக்கு வர வேண்டும் என்றாள். மகோற்கடன் அவளிடம், அம்மா, நான் சிறுவன்தான், இதோ இந்த இடத்திலேயே குளிக்கிறேனே என்று ஒரு பொது இடத்தை குறிப்பிட்டார். எப்படியோ வந்த காரியம் நடந்தால் சரிதான் என எண்ணிய சிரம்பையும் அதற்கென்ன, அப்படியே ஆகட்டும் என சம்மதித்து விட்டாள். மகோற்கட மாப்பிள்ளை நீராடும் காட்சி காண அனைவரும் கூடியிருந்தனர். சிரம்பை மிகவும் புத்திசாலி போல அந்த திரவியங்களுடன் விஷத்தை சிறிதளவு சேர்த்திருந்தாள். அதை முகத்தில் பூசும்போது சிறிதளவு உதட்டில் பட்டுவிட்டால் கூட போதும், உயிர் பிரிந்துவிடும். அந்த அளவிற்கு கொடிய விஷம் அது. மகோற்கடர் சம்மதித்தார். ஒரு தாயே தன் பிள்ளைக்கு வாசனாதி திரவியங்கள் பூசி நீராட்டுவது வழக்கம். எதிரியானாலும் தாய் ஸ்தானத்தில் இருந்து தனக்கு திரவியம் பூச வந்தவளை தடுக்காத மகோற்கடர் அவள் தன் உதட்டருகே கையை கொண்டு வந்ததும், அம்மா, தாங்கள் யாரோ எவரோ இந்த அரிய வாசனாதி திரவியங்களை என் மீது பூசியுள்ளீர்கள். இதற்குரிய பலனை தாங்கள் அனுபவிப்பீர்கள் என்றார் சமயோஜிதமாக. அவ்வளவுதான். விஷம் கடகடவென சிரம்பையின் உடலில் ஏறியது. அவள் விநாயகராகிய மகோற்கடனின் உடலில் கை வைக்கும் பாக்கியம் பெற்று விட்டதால் நேரே சொர்க்கம் போய்விட்டாள். அவள் சொர்க்கம் சென்றதற்கான காரணம் அறிந்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர்.
அவரை கொண்டாடி மகிழ்ந்தனர். பின்னர் மகோர்கடர் மஞ்சள் நீரில் நீராடி அங்க வஸ்திரங்கள் அணிந்தார். சிறுமிகளான சித்தி புத்தி தேவியர் அழகு பொங்க அவர் அருகே அமர்ந்தனர். இருவருக்கும் மங்கள நான் பூட்டி துணைவியாக ஏற்றார் மகோர்கடர். இதன் பிறகு காசிராஜனின் மகன் திருமண ஏற்பாடுகள் துவங்கின. அப்போது ஒரு அமைச்சர், மன்னரே, தங்கள் மகனின் திருமணத்தில் ஒரு சிக்கல் இருக்கிறது, அது பற்றி தாங்கள் சிந்தித்தீர்களா என்றார். காசிராஜன் கலவரத்துடன் அவரது முகத்தை பார்த்தான். 17ஆம் பகுதி நிறைவடைந்தது.